Molecules of elements. A molecule of an element consists of fixed number of one types of atom chemically combined. Molecules of compounds consist of a fixed number of different types of atoms chemically combined. For example, let us look at the model of water molecule below. Each molecule of water contains one oxygen atom and two hydrogen atoms. The ratio of oxygen and hydrogen atom remains fixed whether water is in liquid, solid or gaseous state. This principle applies to the molecules of all compounds. Compounds with different atoms are given in 3.2. 3.1 இங்கே எக்ஸாம்பிள் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் கெமிக்கலி கம்பைன்ட்டுக்கு வந்து இது எக்ஸாம்பிள். மாலிகுல் டயக்ராம் சிஎன், குளோரின் கேஸ் சிஎல் ரெண்டு பாண்ட் இருக்குது, ஆக்சிஜன் கேஸ் 2 O பாண்டு, இங்கே நைட்ரஜன் கேஸ். ஓகேவா, இங்கே குளோரின் மாலிகுல் ஆக்சிஜன் மாலிகுல் டபுள் பாண்ட், இது சிங்கிள் பாண்ட், இது டபுள் பாண்ட், இது ட்ரிபிள் பாண்ட். ஓகே, காம்பவுண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். மாலிகுல் டயக்ராம் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் கார்பன் டை ஆக்சைடு. அமோனியா NH3 1 2 3. ஹைட்ரஜன் குளோரைடு. ஓகே, அடுத்து மாலிகுல் மாடல் பால் அண்ட் ஸ்டிக்கு. கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல், அம்மோனியா மாலிகுல், ஹைட்ரஜன் குளோரைடு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலமெண்ட்ஸ். மேட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு two broad categories, namely pure substance and mixtures. Pure substance are further divided into two categories as element as and compounds. Matter is in simplest form is called an element. We are using many elements in our daily life. The common salt consists of two elements, sodium and chloride. அதாவது நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட டெய்லி லைஃப்லேயே நிறைய எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுலேயும் சால்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியம் அண்டு குளோரின். ஓகேவா, சோடியம்னா என்னென்னு தெரியும், உப்பு யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் குளோரின் பவுட்ரு நீ பார்த்துருப்ப. வாட்டர் பியூரிஃபைக்கெலாம் குளோரின் பவுடர் தான் போடுவாங்க. வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். வாட்டர் கன்சிஸ்டில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், அதாவது H2O. Magnesium and phosphorus are used as making crackers. வெடியில் இந்த 2 எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. சல்ஃபர் இஸ் யூஸ்ட் அஸ் மேனூர்னா உரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் உரமாக சல்ஃபரை யூஸ் பண்ணுறோம். கேலியம் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன்ஸ் அண்டு சிலிக்கான் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப்ஸ். இப்படி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் இவ்வளோ எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, தெர் ஆர் 118 known elements till date. இந்த நாள் வரைக்கும் 118 elements இருக்குது. Out of these 94 elements occur naturally, while 24 elements are synthesized artificially. நேச்சுரலாக 94 elements கிடைக்குது, 24 elements வந்து சிந்தசிஸ், அதாவது ஆர்டிஃபிஷியலாக நம்ம லெபார்ட்ரி மூலமாக ஆர்டிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது artificial elements நம்ம சொல்கிறோம். ஓகே, classification of elements. We can classify the elements broadly into metals, non-metals and metalloids based on their chemical properties. Metals, we have tools, utensils means பாத்திரம், and jewelry made of silver, copper, iron, gold, aluminium, etc. நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காலில் லெக் செயின் வந்து சில்வரில் போடுறோம், கழுத்தில் செயின் தோடு வந்து அதாவது கோல்டில் போடுறோம். காப்பர், தண்ணி குடிக்கிற பானை, காப்பர் வாட்டர் பாட்டில், காப்பர் பானை, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அயன் என்னது, இரும்பு. இப்படி எல்லாமே. அலுமினியம், நம்ம ஈயச்சட்டி ஈயப்பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அலுமினியம். ஓகே, பை ஹம்மரிங் ஆர் ரோலிங் வி கேன் டிஃபார்ம் தீஸ் மெட்டீரியல்ஸ் இன்டு வேரியஸ் ஷேப்ஸ். அதாவது நம்ம ஹம்மரிங் அடித்து ஹீட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்ஸ் தேவையோ அது மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். சச் எலமெண்ட்ஸ் தட் ஆர் malleable. A material may be flattened into thin sheets or various shapes are called as metals. Okay, metals are generally hard and shiny elements. Sodium is one of the exceptions as it is soft. சோடியத்தை தவிர்த்து எல்லாமே ஹார்டு அண்டு ஷைனியாக இருக்கும். All metals except mercury or solids at room temperature. Mercury is only metal that is liquid at room temperature. Metals are malleable, can be bent or beaten into sheets.
They can be drawn into wires. They are good conductors of heat and electricity. Copper, lead, tin, nickel, iron, zinc, gold, magnesium and calcium are examples of metals. உனக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு இதெல்லாம் இருக்குது பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி டல் ஆர் சாஃப்ட். மெட்டல்ஸை வந்து நம்ம ஹார்ட் அண்ட் ஷைனின்னு சொல்கிறோம். இங்கே நான் மெட்டல்ஸை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா டல் ஆர் அண்ட் சாஃப்ட். அவர் டைமண்ட் இஸ் ஷைனி அண்ட் ஆல்சோ த ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆன் எர்த். உனக்கு தெரியும் டைமண்ட் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். நான் மெட்டல்ஸ் கேன் பி கேஸஸ், சாலிட் அண்ட் லிக்விட்ஸ். நான் மெட்டல்ஸ் such as oxygen, hydrogen and chlorine are gases at room temperature. Carbon, iodine, sulfur and phosphorus are solids at room temperature. Bromine is the only non-metal that is liquid at room temperature. Non-metals are poor conductor of heat and electricity. இந்த non-metals எல்லாமே எலக்ட்ரிசிட்டிக்கும் ஹீட்டுக்கு வந்து புவர் கண்டக்டராக இருக்கும். However, graphite is a good conductor of electricity. கிராஃபைட்னா எதுன்னு பார்த்துக்கோன்னா பென்சிலில் உள்ள அந்த கார்னர் லெட்டை தான் நம்ம கிராஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். மெட்டல்ஸ் ஆர் லஸ்ட்ரஸ், நான் மெட்டல்ஸ் ஆர் நான் லஸ்ட்ரஸ். தே ஹாவ் அ ஷைனி, தே ஹாவ் அ நான் ஷைனி. Metals are generally hard, இங்கே soft. Most metals can be bent, beaten into sheets and they can be drawn into wires. Non-metals cannot be bent, beaten into sheets and they cannot be drawn into wires. இதை வந்து வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்கும். நம்ம என்ன ஷேப்ஸ்க்கு வேணாலும் மாற்றலாம், எடுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இங்கே எதுவுமே பண்ண முடியாது. Most metals are good conductor of electricity. இங்கே bad conductor. Most metals are good conductor of heat. Non-metals are bad conductor of heat. Most metals make a ringing sound when struck. Hence, they are used to make objects like bells. Non-metals does not make any sound when they are struck. ஓகேவா, புரியுதுலாமா? இது இங்கே சவுண்டு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இது பெல்லுக்கு யூஸ் பண்ணலாமா? இங்கே அப்படி எந்த ஆப்ஷனும் கிடையாது.